அந்த பூச்சியை கொல்றதுக்கு என்ன செய்யறதுன்னா, உங்கள் தோட்டத்தில் கத்திரி செடி இருக்குது, பூச்சி திங்குது. சுண்டைக்காய் செடி இருக்குது, திங்கலை. சுண்டைக்காய் செடி தானாக முளைச்சது, கத்திரி செடி நாம நட்டது. ஏன் சுண்டைக்காய் செடியில் திங்கலைன்னா இலை கசப்பாக இருக்கு. அப்போ சுண்டைக்காய் செடியோட இலையை பிடிச்சி கசக்கி அந்த சாரை கத்திரி செடி மேலே தெளிச்சிங்கன்னு வச்சுங்க, அதையும் பூச்சி திங்காது. இவ்வளவு தாங்க பயிர் பாதுகாப்பு. ஆடு மாடு திங்காத செடி கொடிகள். ஆடு மாடு திங்க அலையுது இல்லை, அந்த இடத்துல போய் பார்க்கணும். அப்போ செடி இருக்குன்னா திங்கலை. வெள்ளாடு நஞ்சில் 4 வாய் வைக்கும், அதுக்கு மேலே வைக்காது. அதுதான் இயற்கை செடி அங்கே நிற்கிது. அதை மட்டும் மனசில் வச்சுங்க. அதான் மெயின். ஆடாதோட ஆடு தீண்டாப்பாலை, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, சோத்துக்கத்தாழை, பெரண்டை, பீனாரி, பப்பாளி, சீத்தா, நொச்சி, புங்கம், வேம்பு, தழுதாலை, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, உன்னிப்பழ செடி, தைல மரத்தேலை 20 சொல்லியிருக்கேன். எதுக்காக 20 சொல்கிறோம்னா, எங்கள் ஊரில் இந்த செடியெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. இது 5-6 செடி எல்லா ஊர்லேயும் இருக்கு. அந்த வேம்பில் மட்டும் இலைய விடவும் விதை விசேடம், அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும். இந்த 5 கொண்டு வந்து கீழே கட்டையை வச்சு துண்டு துண்டாக வெட்டுறது, உரலை போட்டு இடிச்சா சட்னி மாதிரி வந்துடும். பானைக்குள்ளே போடுறது, கழுத்தளவு போடுறது. அதை பானையை குப்பை குழியில் கழுத்தளவு போய்ச்சிடுறது. மூத்திரத்தை, மாட்டு மூத்திரத்தை பிடிச்சி ஊற்றி நிரப்பிடுறது. மூத்திரம் பட்ட வைக்கல மாடே திங்காது, அதுவே விஷம். சரிதானா? அதை இதுவும் சேர்ந்துடும் போது இது பக்கா விஷமாயிடுது. இதில் 1க்கு 10 பங்கு தண்ணி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணும். 10 நாள் ஆச்சுன்னா வாசனை வந்துடுது, குளிச்சிடுது, ரெடி ஆகிடுது. கையை வைக்கப்படாது, எரிக்கும், அரியும், புண்ணாவும். அப்போ அதை 10 பங்கு தண்ணி சேர்த்து தெளிச்சிங்கன்னா எல்லா பூச்சியும் ஓடுது, எல்லா நோயும் ஓடுது. ஒரு பானையில் தயார் பண்ணிங்கன்னா 1 ஏக்கருக்கு அடிக்கலாம். ஏன்னா 10 பானை சேர்க்குறீங்க தண்ணி, 11 பானை ஆச்சு, 1 ஏக்கருக்கு போதுமானது. இதுலேயும் கட்டுப்படாத சில பூச்சிகள் இந்த தண்டுக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க விவசாயின்னா, பெருங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, மிளகா, பச்சை மிளகா ஒன்று 1/4 கிலோ எடுக்கிறது. அதை நசுக்கி சாறு எடுத்து அதையும் அதில் சேர்த்துக்கிறது. சொல்லணும். இதுலேயும் போகலைன்னா புகையிலையே கொஞ்சம் தூள் அல்லது காம்பை முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை இதில் ஊற்றிடுறது. இதுக்கு மேலே பூச்சியை கட்டுப்படுறதுக்கு வேறு மருந்து ஒன்றுமே தேவையில்லை. அது பாட்டு போயிட்டே இருக்குது. இதுதான் பயிர் பாதுகாப்பு. பயிரையும் பாதுகாக்கிறோம், மனுஷரையும் பாதுகாக்கிறோம். இது பேர் மூலிகை பூச்சி வெரைட்டி.